ரொம்ப ஒரு பெஸ்ட் கேரக்டராக இருக்கிற இந்த யோசேப்பை குறித்து இன்றைக்கு உங்களோடு சொல்ல வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு கனிதரும் செடி. அவன் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆமேன் சொல்லுங்கள். இந்த யோசேப்பை ஒரு மனிதர்களாலும் வீழ்த்த முடியல. அப்படின்னா பல சூழ்நிலைகளை தாண்டி வந்தான், பல பிரச்சனைகளை தாண்டி வந்தான். சொந்த சகோதரர்களாலே எதிர்ப்பு அதிகமாய் வந்தது. எகிப்து தேசத்திலே செய்யாத ஒரு காரியத்திற்காக அவன் மேல் பழி போட்டு அவனை சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்படியே தன்னுடைய வயதிலே 17 வயதிற்கு மேல் பலவிதமான பாடுகளை துன்பங்களை அவன் சகித்தான். ஆனாலும் எகிப்து என்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்டை, அது இரும்பு ஆயுதம் இருக்கிற இடம். அந்த இடத்திலே அந்நியர்கள் ஒருவரும் நுழைய முடியாது. அந்த ஊர்க்காரங்களை தவிர வேறு ஊர்க்காரங்க அந்த ஊரில் பிழைக்கவே முடியாது. மற்ற ஊர்காரர்கள் அந்த ஊரில் அடிமையாக தான் இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஒரு நாட்டிற்கு ஆண்டவர் யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை கொண்டு போய் அடிமையாய் அல்ல, சகல எகிப்தியர்களுக்கும் தலைவனாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அந்நிய தேசத்திலே ஆண்டவர் ஒரு பிள்ளையை அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார். எந்த போஸ்டிங்க்கு, எந்த இடத்திற்கு, எந்த ஆளுகைக்கு இவங்க எல்லாம் வரவே முடியாதுன்னு நினைச்சாங்களோ அந்த எட்டாத உயரத்தில், அந்த இடத்துல கர்த்தர் சாதாரணமான ஒரு யோசேப்பை கொண்டு போய் வைத்து அவரால் அழகு பார்க்க முடியுமானால், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய சிகரங்களிலே, ஆமேன், ராஜாக்களோடு பெரிய பெரிய மனிதர்களோடு கர்த்தர் நம்மை உட்கார வைத்து நம்முடைய திராணிக்கு மிஞ்சி, பலத்திற்கு மிஞ்சி பல இடங்களிலே நம்மை அமர செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் என்னையும் உங்களையும் உயர்த்த வல்லவர். யோசேப்பை மகிமைப்படுத்தின தெய்வம் உங்களையும் என்னையும் மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். யோசேப்பு போன இடத்திலெல்லாம் அவனுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை கண்ணிகளையும் கர்த்தர் முறித்து போட்டு அவனுடைய ஜீவனை காப்பாற்றின தெய்வம் நீங்களும் நானும் போகிற அத்தனை இடத்திலையும் நம்மை காப்பாற்றி நம்முடைய ஜீவனை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அநேகருக்கு முன்பாய் சாட்சியாய் நம்புறவங்க கரங்களை தட்டி, தள்ளப்பட்ட சகோதரர்களுக்கு முன்பாக யோசேப்பை சாட்சியாய் நிறுத்தின கர்த்தர் நம்மையும் நிறுத்த வல்லவர். அந்த யோசேப்பனுடைய அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். முதலாவதாக ஸ்தோத்திரம், 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது தலையாய்களின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரெய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் தங்கள் கண்ட சொப்பனத்துக்குரிய வெவ்வேறு அர்த்தங்களின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனமா கவனிச்சுங்க. இது எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்படின்னா பானபாத்திரக்காரனுடைய தலைவன் இப்பொழுது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். அந்த பார்வோனுடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறது. ரொம்ப பயத்தோட இருக்கிறான். ஏன் அவன் பயத்தோட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்தை அது வித்தியாசமா இருக்குது, ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அப்படின்னா 7 பசுக்கள், கொழுமையான பசுக்கள், 7 பசுக்கள்
மெலிந்த பசுக்கள். ஆனா இவன் பார்த்துட்டே இருக்கும்போது சரி இந்த கொழுமையான பசுக்கள் வந்து இந்த மெலிஞ்ச பசுக்களை தாக்கிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த ஒல்லியான சாவியை போல் இருக்கிற அந்த பசுக்கள் இந்த கொழுமையான பசுக்கள் அப்படியே முழுங்கிருச்சு. இவன் பார்க்கிறான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சொப்பனத்தினால் கலங்கி போய் தன் சுத்தி இருக்கிற எல்லாரையும் அவன் வர சொல்றான். அப்படின்னா பொதுவாக எகிப்து என்னன்னா, இந்த எகிப்துல இருக்கிற சாஸ்திரங்களுக்கு இன்னும் நிறைய அந்த செய்வினை இப்படிப்பட்ட காரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாரையும் வர சொல்லி இந்த சொப்பனத்திற்கு விளக்கமோ சொப்பனத்தையோ ஒருத்தராலும் சொல்ல முடியல. அப்பதான் இந்த பானபாத்திரக்காரர் தலைவன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ராஜா ஒரு நாள் நானும் இதே போல தான் சிறைச்சாலையில் இருக்கும்போது சொப்பனத்தை பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் ரொம்ப கலங்கி போய் இருந்தேன். ஆனா அங்க ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, எபிரேய பிள்ளையாண்டான். எபிரேய பிள்ளையாண்டான். அந்த எபிரேய பிள்ளையாண்டான் எங்களுக்கு இந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை ரொம்ப அழகா சொன்னா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது. ஆனா இந்த வசனத்துல சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, எபிரேய பிள்ளையாண்டான், எபிரேய பிள்ளையாண்டான். அப்போ யோசேப்பு வந்து சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் எகிப்தினுடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் தன்னை எப்படி காண்பிக்கணும்னு நினைச்சான் அப்படின்னு சொன்னா, எகிப்தியனா காண்பிக்கிறதுக்கு நினைக்கல, எபிரேயனாய் காண்பிக்கிறதற்கு நினைத்தான். பொதுவாக இப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஸ்டேட் என்ன அப்படின்னு சொன்னால் கேரளா ஸ்டேட் இருக்குது. ஆனால் என்னமோ தெரியல, இந்த கேரளாவில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன கோல்டு வார் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து வெளியில் பெருசாக தெரியாட்டாலும் வெளியில் பெருசாக சொல்லாட்டாலும் ஒரு சின்ன கோல்டு வார் அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ரோட்டில் கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன், கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது ஒரு காரை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சிலர் நம்ம இருக்க மாட்டோம், சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அந்த ஊர்லேருந்து எதுக்கே அங்கேயே வந்திருக்கிறான் அந்த மாதிரி ஒரு தோணும். யாராவது ஒருத்தர் மலையாளத்தில் பேசணுன்னே, நீங்கள் என்ன மலையாளியா இங்கே பிழைக்க வந்திருக்கிறீங்களா அப்படின்றது மாதிரி. அதே இது நம்ம கேரளா பக்கமாக டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் வண்டி எடுத்துட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கிறவங்க அப்படி அத்தனை பேர், நிறைய பேர் நம்மளை முட்டாய் சாப்பிட்றது மாதிரி தான் பார்ப்பாங்க. என்ன வந்துட்டாங்களா, எதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க, அதுவும் ஏதாவது வண்டி காரெல்லாம் தட்டிட்டீங்க அவ்வளோதான், உங்களை விடவே மாட்டாங்க. இது இப்படி இருக்குன்னா, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்குது, நீங்கள் வந்து பெங்களூர், இந்த பெங்களூர் பக்கத்தில் அதுவும் இந்த காவேரி பிரச்சனை நடக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போட்டால் என்னென்ன கார் போச்சோ அத்தனை காரையும் உடைக்கிறது அடிக்கிறது நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது நம்ம நிறைய பேர் இங்கேருந்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெலுங்கு தெரியாது, அவங்களுக்கு கன்னடம் தெரியாது, ஆனால் பெங்களூரில் போய் ஏதோ 4 வார்த்தையை கற்றுக்கிட்டு என்ன நினைப்பாங்கன்னா, தன்னை வந்து தமிழ்நாட்டுக்காரனா அவங்க நினைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. என்ன இந்த மாதிரி கர்நாடகாக்காரங்களாக நினச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் அப்படி அங்கே போனால் அவங்களுக்கு. நான் வந்து இப்போ பெங்களூர்லேருந்து நான் திருவனந்தபுரத்துக்கு ஊழியத்திற்காக போகும்போது எனக்கு ரொம்ப பசியாக இருந்து காலையில் சாப்பிடலை. அப்போ நிறைய கடை ஏர்போர்ட்டில் இருந்துச்சு, எங்கே போய் என்ன கேட்குறதுன்னு தெரில. சரி ஒரு கடைக்குள்ளே போனேன், பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோட்டோவை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, நம்ம ஃபோட்டோவை பார்த்து தான் ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது கேட்டாங்க, என்ன சார் அப்படின்னு. அவங்க வந்து இதில் தெலுங்கில் பேசினாங்க. அப்போ வந்து எனக்கு அது புரியல, மெனு கார்டு கொடுங்கன்னு கேட்டேன். ஸோ மெனு கார்டு கையில் கொடுத்த உடனே ஒரு பொண்ணு என் பக்கத்தில் வந்து, நீங்கள் மலையாளியானோ அப்படின்னு கேட்டாங்க என்னை பார்த்து. உடனே எனக்கு மலையாளம் கொஞ்சம் தெரியும். உடனே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஞான் மலையாளியெல்லாம் இல்லை, ஞான் தமிழ் தானே, எனக்கு எனக்கு குறைச்சி மலையாளக்கம் அறியா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு பார்த்துங்களேன். சரி பரவாயில்ல, நம்ம சொல்கிற தப்பி மலையாளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஆளுங்க இருக்குது, இனி மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான், மலையாளத்திலேயே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். அந்த ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் அவங்களுக்கு முன்னாடி எப்படி தான் காமிச்சேன் அப்படின்னா, எனக்கு மலையாளம் அறியாம், எனக்கு மலையாளம் அறியா. அப்போ பொதுவாகவே நம்ம வந்து யார் அந்த இடத்துல பெரியவங்களா இருக்கிறாங்களோ அவங்க வந்து நம்மளை வந்து தப்பா ட்ரீட் பண்ணாதபடி, அவங்க நம்மளை குறைவாய் கணக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அவர்களுக்கு தகுந்தது மாதிரி நிறைய பேர் மாறணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த யோசேப்பினிடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை எகிப்தியனா காண்பிக்கணும்னு நினைக்கவே இல்லை.
இதே நேரத்தில் நீங்க வேதத்தில் படிச்சு பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். அப்படின்னா ஒரு எபிரேயனை பார்த்தா எகிப்தியன் ஒரு நல்லா பார்க்க மாட்டான், அவனை குறைவாய் தான் பார்ப்பான், அவங்கள அடிமையாய் தான் பார்ப்பான். ஆனா யோசேப்பு எந்த இடத்துலையும் இவன் நம்மளை குறைவாய் பார்த்ததுனால நமக்கு உயர்வு கிடைக்காம போகுது, நமக்கு பணம் கிடைச்சிடாம போகுது, நமக்கு வேலை கிடைச்சிடாம போதும். இந்த கான்செப்ட் யோசேப்பனுடைய மனதில் வரவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நான் எபிரேயனா இருந்தாலும் நான் எகிப்தியனா இருந்தாலும் என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். எவ்வளவு பெரிய எட்டாத உயரத்திலே என்ன ஆண்டவர் கொண்டு போய் வைக்கணும்னு நினைச்சாருன்னா, என்னுடைய பின்னணிய யார் வேணாலும் மட்டம் தட்டலாம், ஆனா கர்த்தர் மட்டம் தட்ட மாட்டார். நான் அந்த இடத்துல வேலை வேணும்ன்றதுக்காக, அந்த இடத்துல பதவி வேணும்ன்றதுக்காக, அந்த இடத்துல எனக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்காக கண்டிப்பாக நான் யாருன்றதை காமிக்காம நான் வேற ஆள் அப்படின்னு நான் காமிக்க மாட்டேன். பாருங்க, சிலர் இந்த ஜாதி பார்க்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நம்ம ஜாதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கேட்பாங்கன்னா, தம்பிக்கு எந்த ஊரு, தம்பிக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம உடனே மதுரைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம். மதுரையா? மதுரையில் இந்த பக்கம் ஆண்டிப்பட்டியா இல்லைன்னா இந்த பக்கம் அம்மாப்பேட்டையா அப்படின்னா அவங்க அப்படியே கேட்கறது இந்த பக்கம் அப்படின்னா, உடனே இவங்களுடைய சிந்தை எங்க போகும் அப்படின்னா, அப்ப மதுரையில் இந்த ஏரியாக்காரனா இருந்தா இந்த ஜாதி உள்ளவனா இருப்பான். அதுலயும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலைன்னு வச்சுங்களேன். கண்டுபிடிக்க முடியலைன்னா அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, உங்க அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? என் அப்பா வேலை செஞ்சா உங்களுக்கு என்னையா? என்ன வேலை பார்த்தா? நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டா பரவாயில்ல, நீங்க எங்க படிச்சீங்கன்னு கேட்டா பரவாயில்ல, இல்ல உங்க அப்பா என்ன வேலை பண்றாரு. அப்போ உங்க அப்பா என்ன வேலை பண்றாருன்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பா நான் இப்போ என்ன கேட்டால் என்ன சொல்ல, எங்கள் அப்பா பனையேறி அப்படின்னு சொன்ன உடனே கேல்குலேஷன் போடுவோம். அப்படியா இவங்க தாத்தாவா? அப்படியா ஓகே, இவங்க இன்ன ஆளு, இவங்க இன்ன ஆளு. அப்போ இந்த ஜாதி பார்க்கிறவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சில இடத்துல பொண்ணு கொடுக்கணும்னாலும், பொண்ணு எடுக்கணும்னாலும், ஒரு வேலை கொடுக்கணும்னாலும், இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணனாலும், அவங்களுடைய இனம், அவங்களுடைய ஜாதி அப்படின்னு ஒன்றை பார்த்து கொடுக்கிற உலகம் கிறிஸ்தவத்தில் கூட இருக்குது. அப்படி ஒருவேளை அவர்களுடைய ஆட்களா இல்லை அப்படின்னு சொன்னா வெறுக்கிறதுக்கும் ஆயத்தமா இருப்பாங்க, பேசாம இருப்பதுக்கும் ஆயத்தமா இருப்பாங்க. ஐயோ நமக்கெல்லாம் அதுல செட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்றது கூட ஆட்கள் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். நான் இந்த மாதிரி தேசத்திலிருந்து வந்தவேன்னு தெரிஞ்சிருந்தா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இவங்க என்ன என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, இவங்க என்ன அரண்மனைக்கு கூப்பிட மாட்டாங்க, எனக்கு அடுத்த விடுதலை கிடைக்காது அப்படின்ற 1000 எண்ணங்கள் யோசேப்புக்குள்ள ஓடி இருக்கலாம். ஆனா யோசேப்பு நம்பினத மனுஷனை கிடையாது, யோசேப்பு நம்பினது தன்னுடைய பின்னணியை கிடையாது. யோசேப்பு நம்பினது யாரை நம்பினா அப்படின்னா, என்ன படைச்சவர் கர்த்தர், நான் மனுஷன், எனக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, என்ன அழைச்ச தெய்வம், என்ன மதிக்காத இடத்துலையும் என் தலையை நிமிர பண்றதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு கொடுக்க கூடாதுன்னு அவங்க அத்தனை திட்டம் போட்டாலும் அத்தனை பேருடைய திட்டத்தையும் மாற்றி என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, உங்களை எப்படி காமிங்க, உங்களை எப்படி காமிங்க, உங்களை உங்களாகவே காமிங்க, உங்களை உங்களாகவே காமிங்க. பணக்காரங்களை பார்க்கும்போது பணக்காரங்களை மாதிரி உங்களை காமிக்கணும்னு நினைக்காதீங்க. இல்லைன்னா மற்றவங்களை பார்க்கும்போது பரிதாபப்படுறவங்களா உங்களை காமிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை எல்லா இடத்துலையும் உங்களை எப்படி காமிக்கணும்னா, நான் இப்படி தான்ப்பா, எனக்கு இப்படி தான் இல்லை பாஸ்டர். அப்படி இருந்தால் கல்யாணத்துக்கு முன்பாக பொண்ணு வீட்டில் ஒரு நல்ல பேரை கொண்டு வரணும், பையன் வீட்டில் ஒரு நல்ல பேரை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களுக்கு முன்பாக பகட்டா காமிச்சு, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரங்களா காமிச்சு, அவங்களுக்கு முன்னாடி பெரிய சம்பளம் வாங்குறவங்களா காமிச்சு யாரை ஏமாத்துறோம்? யாரை ஏமாற்ற முடியும்? எத்தனை நாள் மறைக்க முடியும்? கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடும் அதை நம்மளை கண்டினியூ பண்ண முடியுமா? அந்த பைக்கு என்னுடையது இல்லைன்னு நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா? நான் ஓட்டுற பைக்கு என்னுடையது இல்லை, அது இன்னொருத்தரிடத்துலேருந்து இனாமா வாங்கினதுன்னு நான் கொண்டு வந்தா மற்றவங்க கேட்கும்போது என்னதான் சொல்லணும்னா, ஆமா பிரதர் இது என்னதான்,
நான் வந்து இப்போ ஹெல்ப்புக்காக தான் பிரதர் வாங்கியிருக்கிறேன், ஆனால் நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். என்ன சொல்லும் தெரியுமா? இல்லை, இது என் ஃப்ரெண்டுடைய தான், ஆனால் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இவர் எங்கே ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு? அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதாமா, அவங்க நம்மளை குறைவாக நினச்சிடக்கூடாதாமா. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், மனிதர்கள் நம்மை குறைவாய் நினைக்கிறதை குறித்து நம்ம எவ்வளவேனும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரலோக தேவனுடைய பார்வைக்கு நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் தான், விலையேற பெற்றவர்கள் தான். கர்த்தர் பார்வைக்கு எத்தனை பேர் ஆமோதிக்கிற ஆமென். நான் இருக்கிறவனாகவே என்ன பண்ணணும்னா காமிக்கணும். அதான் அவனுடைய சகோதரர்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து இப்பொழுது எகிப்திற்கு உள்ள வந்துட்டாங்க. இவங்களை இங்கே தான் குடியமர்த்த போறாங்க. ஆனால் அவன் வந்த உடனே என்ன சொன்னான் தெரியுமா? அந்த சகோதரர்களை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் 46ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்களேன். 46ஆம் அதிகாரம் 33வது வசனம். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியார்களாகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள் என்றான். நல்லா கவனிச்சுக்கங்க, அவனுடைய ஃபேமிலியே இங்க எங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ எகிப்திற்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்போ பார்வோன் வந்து கண்டிப்பா கேட்பாரு. என்ன கேட்பாரு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன தொழில் செய்துட்டீங்கன்னு கேட்பாரு. ஏன்னா பார்வோன் வந்து அந்த தொழிலை வச்சே அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுவார். இவங்க எந்த கூட்டம், எந்த ஏரியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க கேரக்டர் என்னன்னு அவர் புரிஞ்சுக்குவாரு. அதனால இவங்க சகோதரர்கள் வந்து பார்வோனுக்கு முன்பாக எகிப்தியர்கள் எபிரேயர்கள் அருவருப்பானவர்கள் தெரியும். அதனால இவனை மாத்தி சொல்லுவாங்களோன்னு நினைச்சு தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களை கூட்டிட்டு வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பாரு, அங்க போய் இந்த பொய் சொல்ற வேலை எல்லாம் நீ ஒரு காலத்துல என்னை கொண்டு வந்து என்னை அடிச்சு குழிக்குள்ள போட்டு வித்து போட்டுட்டு அப்பாட்ட கொண்டு போய் என் ட்ரெஸ்ல ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தை அடிச்சு செத்து போயிட்டான்னு சொன்னவன். நீ எவ்வளவு வேணும் பொய் சொல்றதுக்கு நீ தயங்க மாட்ட. ஆனா ஒன்னு நினைச்சுக்கோ, பார்வோன் உங்களுடைய தொழில் என்னன்னு கேட்டா நீ பொய் சொல்லாத. நீ ஆடு மேய்க்கிறவர்கள்னு மட்டும் சொல்லாம, நான் மட்டும் கிடையாது, எங்க முன்னோர்களிலிருந்து வம்சா வம்சமா எங்களுடைய தொழில் என்ன சொல்லுங்க? ஆடு மேய்க்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, என்ன உங்களுக்கு முன்பாக நான் என்ன செய்வது இல்லை அப்படின்னா மறைப்பது இல்லை. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஏகாய் என்கிற ஒரு மனுஷன் வந்து அவங்களுடைய கையில கொடுக்கப்படுகிறான். அப்படின்னா இவங்களை மேக்கப் பண்றதுக்கு, இவங்களை ரெடி பண்றதற்கு. பொதுவாக ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேர் கட் கடையில் போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அண்ணன் அந்த ஹேர் கட் பண்றவர் வந்து இன்னைக்கு நிறைய மாறி இருக்கலாம், ஆனால் 2 மட்டும்தான் கேட்பாரு. கட்டிங் சேவிங்கா, இல்லை சேவிங் மட்டுமா, இல்லை கட்டிங் மட்டுமா? இந்த 2 வார்த்தை, கட்டிங்கா சேவிங்கா, இல்லை சேவிங் கட்டிங் 2மா? இங்கே இருக்கிற பதில், கட்டிங் மட்டும் போதும்னா முடி மட்டும் வெட்டணும்னு அர்த்தம், சேவிங் சேர்த்து பண்ணணும்னா தாடி எடுக்கணும்னு அர்த்தம், இல்லைன்னா தாடி வந்து ஒதுக்கணுமான்னு கேட்பாங்க. அவ்வளோதான். போய் அந்த சேரில் உட்கார்ந்தாருன்னா நிறைய பேர் தூங்கியே போடுவாங்க. அவங்க என்ன வெட்டினா, வெட்டி முடிச்சோன்னா, சார் வெட்டிட்டேன் சார். வெட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலையை கூட பார்க்காம முடிய அத்தனையும் உதறி போட்டு ஆண்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அதே ஒரு பெண்மகள் போய் ஒரு கடையில் உட்காந்து முடிய ஏதாவது திருத்தணும்னு நினச்சா கண்ணெல்லாம் அப்படியே இருக்கும். ஏதாவது முழிச்சிருக்கிறானா, கரெக்ட், அவன் கத்திரிக்கோல் எடுத்து இப்படி கொண்டு வரும்போதே, சார் 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 என்னம்மா, இல்லை இப்படி சார், இந்த மாதிரி வெட்டணும் சார், இது எனக்கு ஒத்துக்காது, அது எனக்கு ஒத்துக்காது, எனக்கு இப்படி பண்ண முடியாது. எப்போவுமே ஜென்ஸை விட சிஸ்டர்ஸுக்கு வந்து தங்களுடைய சரீரத்தின் மேலே, தங்களுடைய அலங்கரிப்பின் மேலே ரொம்ப நாட்டம் இருக்கும். அதை வந்து கிளியராக அவர்களுக்கு ஏற்றது போல செய்யணும்னு நினைப்பாங்க.
ஆனா இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஒரே ஒரு நாள் தான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், அதற்கு அப்புறம் எதுவுமே கிடைக்காது. அந்த ராஜா உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே ஒரு பார்வை பார்ப்பாரு. அந்த பார்வையில் அந்த பொண்ணை பிடிச்சு போச்சுன்னா ஒரே ஒரு டெஸ்ட் தான், அவ தான் பட்டத்து ராணியாய் மாறுவாள். அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து குவிஞ்சு கிடக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் எனக்கு இப்படி பண்ணுங்க, எனக்கு இது செட் ஆகாது, இது எனக்கு ஒத்துக்காது, இப்படி பண்ணாதான் எனக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி முடியை இப்படி எடுத்தாதான் நல்லா இருக்கும். அத்தனை பேரும் அத்தனை கமெண்ட் சொல்லும் போது எஸ்தர் ராஜாத்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஏகாய் கொடுத்தது அல்லாமல் ஒன்றையும் தனக்கென்று கேட்காமல் ஏகாய்க்கு முன்பாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து, நீ என்ன பண்ணி விட்டாலும் பரவாயில்லப்பா, நீ என்ன மொட்டையே அடிச்சு விட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்று தெரியும், பட்டத்து ராணியாய் அபிஷேகம் பண்ணுகிறது மனிதன் அல்ல, ராஜா அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவன் நினைப்பாரே ஆனால் என்ன அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார், என்ன அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு அலங்கரிப்பார். நான் வந்து அதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உயர்த்துவார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா குறுக்கு வழியில நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க எதுவுமே மாம்சமா யோசிக்க மாட்டீங்க, நீங்க நெகட்டிவா எதையுமே யோசிக்க மாட்டீங்க. அது இருந்தாதான் இது இருந்தாதான் அப்படி நீங்க நினைக்கவே மாட்டீங்க. நீங்க எப்படி நினைப்பீங்கன்னா, நானாகவே இருக்கட்டும், நான் அப்படியே இருக்கட்டும், என்ன கர்த்தர் தூக்கணும்னு நினைச்சா எவ்வளவு பெரிய குப்பையிலிருந்து என்னை தூக்கி ராஜாக்களோட, ஆமென், இந்த கரங்களை தட்டும் போதே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை மதிக்காதவங்களை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஐயோ, அவங்க என்ன இப்படி நினைப்பாங்களே, அவங்க என்ன இப்படி நினைப்பாங்களே, அவங்க இந்த மாதிரி நினைப்பாங்களே. நீங்க எதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே? நான் வந்து நிறைய இடத்துல சாட்சி சொல்லும் போது ஒரு சிலர் என்ன ரொம்ப நேசிக்கிறவங்க என் கூட ஸ்ட்ரைட்டா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சாட்சி சொல்லுங்க தப்பு இல்லை, ஆனா 10th ஃபெயில்ன்ற சாட்சியை சொல்லாதீங்க. ஏன்னா 10th ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி பைபிள் காலேஜ் படிச்சு இப்ப எம்டி சர்டிபிகேட் வரைக்கும் வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் அதை சொல்லணும்? அப்ப நான் உங்களை பார்த்து ஏன் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, உங்களை பார்க்குறவங்க எல்லாம் 10th ஃபெயில்னு தானே பார்ப்பாங்க அப்படின்னு. நமக்கு என்ன அப்படி பார்த்தா நமக்கு எதுக்கு? நான் சொல்றேன், என்னை விட 10-25 டிகிரியை பேருக்கு பின்னாடி போட்ட நிறைய பேர் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாம தானே இருக்கிறாங்க. நான் என்னுடைய படிப்பினுடைய குறைவை சொல்றதுனால ஒரு நாள் நான் கீழே போனதா பார்க்கவே இல்லை. நான் உள்ளதை அவ்வளோதான். இதாப்பா என்னுடைய நேச்சர், இதுதான்ப்பா என்னிடத்துல இருக்கிறது, அவ்வளோதான். என்ன பெருசா நினைச்சு நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, என்ன பெருசா காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு, உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உலகம் அற்பமாய் பார்க்கிறதை நினைத்து கவலைப்படாதீங்க. உலகம் அற்பமா பார்க்கிறதுன்னு நினைக்கிறதுக்காக அவங்களுக்காக கார் வாங்குறது, அவங்களுக்காக வீடு கட்டுறது, அவங்களுக்காக பைக் வாங்குறது, அவங்களுக்காக பெருமையை பேசுறது நோ, இருக்கக்கூடாது. இவனுக்காக என்ன ஆசீர்வதிங்கன்னு கர்த்தரிடத்துல கேட்காதீங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிக்கணும், அதுக்காக என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்காதீங்க. அப்படிதான் ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க கேட்கணும். மற்றபடி என்னை எப்பொழுதுமே குறைவாய் பார்க்கிற வரைக்கும் நல்லது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை குறைவா பார்க்கறது உங்களுக்கு நல்லது, உங்களை ஏழையா பார்க்கறது உங்களுக்கு நல்லது. நல்லதா கெட்டதா? ஆமாம், நீங்கள் அடுத்த லெவல் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும், இதுவே பரவாயில்லையேப்பா, இதுவே பரவாயில்ல. யாரும் முன்னாடியும் ஆமென். இந்த யோசேப்பை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்பர் 1, முதலாவதாக அவனிடத்தில் இந்த கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை அப்படியே காண்பித்தவன் தான் யோசேப்பு. ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. நீங்கள் வந்து யாத்திராகம புஸ்தகம் அந்த வசனத்தை கண்டிப்பாக வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமம் 2:19. அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றான். கவனிங்க, எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்க, முழு பலத்தோடு ஒரு ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து மோசே வந்து இப்பொழுது எகிப்திலிருந்து அங்க ஒரு கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ராஜாவுக்கு அந்த செய்தி போச்சுன்னு சொன்னோன்னா இப்போ ஓடுறான்.
நம்மளை இங்கே இருந்தால் கொன்றுவாங்கன்னு சொல்லி தன்னுடைய உயிருக்கு பயந்து இப்போ ஓடிட்டான். ரொம்ப தூரம் வந்துட்டான். ரொம்ப தூரம் வரும்போது அங்கே சிஸ்டர்ஸ், கேர்ள்ஸ் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடுகளை மேய்த்து அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற பெரிய ரவுடி பசங்க எல்லாரும் அவங்க ஆடு வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை தட்டி விட்டு இவங்களை முன்னாடி தண்ணி காமிக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, வழக்கம் போல இந்த சிப்போராலும் அவளுடைய கூட இருக்கிற அக்கா, தங்கச்சி, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த ஐயாவுக்கு ஆம்பளைங்க யாரும் இல்லாதனால பெண் பிள்ளைகளையும் ஆம்பளைங்கள மாதிரி வளர்த்துருக்காரு பாருங்களேன். ஆடு மேய்க்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க போகுது. ஆனால் டெய்லி இந்த பிள்ளைங்க லேட்டாக வருவாங்க. ஏம்மா லேட்டாக வரீங்கன்னு கேட்டால், ஐயோ அங்கே இருக்கிற அந்த ஆடு மேய்க்கிற ஆண்கள் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் க்யூவில் நிற்போம். இன்றைக்கின்னா நம்ம வந்து க்யூவில் நிற்கிறதுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் பிரகாரம் நம்ம போகலாம். அன்னைக்கு டோக்கன் எல்லாம் இல்லை. முன்னாடி யார் போகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆட்டுக்கு தண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் முன்னாடி போனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளைங்களா இருக்கிறதுனால, கேர்ள்ஸாக இருக்கிறதுனால இவங்களை தள்ளி விட்டுட்டு இவங்க ஆடுகளுக்கு தண்ணி காமிச்சு கடைசியில் இந்த பிள்ளைங்க தண்ணி ஆடுகளுக்கு காமிச்சு போகும். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இந்த பிள்ளைங்க சீக்கிரமா வர்றாங்க. உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, என்ன நீங்க சீக்கிரமா வந்திருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க, ஒரு எகிப்தியன், ஒரு யாரு, எகிப்தியன். அப்பொழுது மேய்ப்பர்கள், அது 16வது வசனம், அது வாசிங்க. அப்பொழுது 19வது வசனம், அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான். அப்போ மோசே கூட அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது. எகிப்திலிருந்து இவன் துரத்தப்பட்டு தான் வரான். எகிப்திலிருந்து இவன் துரத்தப்பட்டு வர்றான். ஆனால் அவன் மற்றவங்களுக்கு முன்னாடி காண்பிக்கும் போது தன்னை யாருன்னு காமிக்கணும்னு நினைச்சான் அப்படின்னா, எபிரேன்னு காமிக்கணும்னு நினைக்கல. ஏன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எகிப்து அப்படின்னா ஒரு பெரிய பயம். எகிப்தியர்கள் அப்படின்னு சொன்னால் ராஜ வம்சத்திலே உள்ளவர்கள். இந்த மோசையின் மேலே அவங்க அட்ராக்ட் ஆகி அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னை யாரா காமிச்சான், யாரா காமிச்சான். ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, அவன் தன்னை எகிப்தியனாய் காண்பித்தது ரொம்ப நாள் என்ன பண்ணலை. சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை எகிப்தியனா நீங்கள் காமிச்சிங்கன்னா ரொம்ப நாள் உங்களை எகிப்தியனா காமிக்க முடியாது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, ரொம்ப நாள் காமிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, ரொம்ப நாள் காமிக்க முடியாது. யார் முன்னாடி ரொம்ப நாள் காமிக்க முடியாது. கல்யாணம் வரைக்கும் காமிக்கலாம், அதுக்கு பிறகு காமிக்க முடியாது. இந்த மோசேயே தன்னை எகிப்தியனாய் காண்பித்தோம். இந்த யோசேப்பு ஒரே ஒரு டிசைட் பண்ணான், எபிரேயர்கள் உங்கள் பார்வைக்கு அருவருப்பு தான்ப்பா. ஆனால் நான் உன்னை நம்புகிறேன், என்னுடைய பின்னணியை நான் நம்பலை, உங்கள் அரசாட்சியும் நான் நம்பலை. நான் யாரை தான் நம்புகிறேன்னா, இன்னைக்கு ரொம்ப துக்கம் என்ன தெரியுமா, சிலர் வந்து கவர்மெண்ட் வேலை அப்படின்ற ஒன்றுக்காக சர்டிஃபிகேட்டில் ஹிந்துன்னு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு திருமணத்திற்காக நான் ஹிந்துன்னு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளையினுடைய ஒரு படிப்பிற்காக தான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு படிப்பிற்காக, ஒரு பணத்திற்காக, ஒரு 5000 ரூபாவுக்காக, ஒரு 1000 ரூபாவுக்காக. இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, தான் யார் என்கிறதை அவங்க தப்பா நினைப்பாங்க அப்படின்றதுக்காக. பாருங்க, எனக்கு தெரியும், இந்த பாத்ரூம்ல ஒரு நாள் வந்து இந்த பாத்ரூம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்படியே ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாத்தம் வந்துருந்துச்சு. தம்பிங்க யாருமே இல்லை. சரி, க்ளீன் பண்ணிடலான்றதுக்காக நான் உள்ள க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக போய் அந்த பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அந்த லேடிஸ் பாத்ரூமுக்குள்ளே க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு பாத்ரூம்லையும் ஒரு 2 பொட்டாவது நான் பார்த்தேன். அவங்க வைக்கிற பொட்டு, நான் அந்த பொட்டு வைக்கிறத தப்பாக சொல்லலை. நீங்கள் பொட்டு வச்சுட்டு உள்ளே வரதையும் நான் தப்பாக சொல்லலை. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம், உங்களுடைய கணவனார் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஓகே, ஃபைன், அதை குறித்து நான் வந்து சொல்லவே இல்லை, பரவாயில்ல. அவங்கள யாரையுமே ஞானஸ்நானம் எடுக்கும்போதே சிலர் வந்து, பாஸ்டர் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, என்னுடைய கணவனார் ரட்சிக்கப்படலை, தெரியாமல் தான் நான் ஞானஸ்நானமே எடுக்கிறேன், அதனால இந்த பொட்டை நான் வச்சு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, ஒன்றும் இல்லை, அது ஒன்று ரட்சிக்க போகிறதில்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா, கணவனார் பிரச்சனை இல்லை,
கணவனார் பிரச்சனை இல்லை, கணவனார் வந்து நீ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நோ ப்ராப்ளம், யாரும் பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க என்னை தப்பாக நினைப்பாங்கன்றதுக்காக பாத்ரூம் வரும்போது அங்கே ஒட்டி வச்சுட்டு சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் வைக்காமல் திரும்பி வெளியே போகும்போது வச்சுட்டு போகிறது அப்படின்றது வந்து எந்த விதத்தில் இது? நீங்கள் உங்களாகவே காமிங்க. நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் நெஞ்ச நிமித்த நான் கிறிஸ்தவன். ஏன் அவர்களை விட நம்ம ஆண்டவர் என்ன குறைஞ்சு போயிட்டாரா? கண்ணிருந்தும் காணாத வாயிருந்தும் பேசாத அவர்களே அவளுக்கு எத்த காமிக்கும் போது என் தேவன் இன்னும் உயிரோட இருக்கிறாரு. அவருடைய கல்லறை இன்னும் திறந்துதான் இருக்குது. அவருடைய கல்லறை ஒன்றும் மூடி போயெல்லாம் இல்லை. ஏன் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்ற தைரியமா சொல்ல முடியாதா? நான் ஏசப்பா பிள்ளை தாயா, நான் இயேசுவை தான் ஆராதிக்கிறேன், நான் பைபிளை தான் நான் வாசிக்கிறேன். எந்த விதத்தில் என் ஆண்டவர் குறைஞ்சு போயிட்டாரு? எந்த விதத்தில் அவர் கம்மி? சொல்லுங்க, எதுல குறைவு? பரிசுத்தத்தில் குறைவா ஆண்டவர்? நம்முடைய ஆண்டவருக்கு நிகரானவர் பரிசுத்தத்தில் யாராவது இருக்க முடியுமா? அவங்களுடைய பிராண கதைகள் எல்லாம் பேச போனா அவ்வளவுதான், பேசவே முடியாது. அப்படி இருந்துட்டு இன்னைக்கு அவ்வளோ தூரம் ஞான ஸ்நானம் எடுத்து திருச்சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு அந்நிய மார்க்கத்தினிடத்தில் போய் ஆண்டவரையே விட்டு கொடுக்குற அளவுக்கு நீங்க யாருன்ற ஐடென்டிஃபையே மறந்து நீங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு அந்த இடத்துல நிரூபிச்சா உங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி ஆண்டவர் உங்களை நேசிக்க முடியும்? ரொம்ப வருத்தப்படுவாரு, ரொம்ப வருத்தப்படுவாரு. இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் விசுவாசத்தினுடைய அளவு தப்பிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தப்பிக்காம போறதுதான் விசுவாசத்துடைய அளவு. நீங்க உண்மையான ஃபெய்த் உள்ளவங்களா இருந்தா தப்புவிச்சா சாட்சி சொல்லவே மட்டும் இல்ல, தப்புவிக்கலனாலும் என் ஆண்டவருக்காக வாழ்வையா, அதுதான் உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறவங்களுடைய அடையாளம். அப்படிதான் நீங்க இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ இல்லையோ, இப்ப இருங்க, இப்ப இருங்க, இப்ப இருங்க. எனக்கு இருக்கிற காரில் வந்து நான் ஸ்டிக்கர் போடலை, ஸ்டிக்கர் ஒட்டலை. ஸ்டிக்கர் ஒட்டாததுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்குது, ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ மீடியாவில் வந்ததுக்கு பிற்பாடு எங்கே போனாலும் யாராவது ஒரு 2-3 பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால எங்கே போனாலும் அப்படியே நம்ம கார் போகும்போது அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்கும்போது ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். சரி, நமக்கு ரொம்ப ப்ரைவேசி ரொம்ப கம்மியாகும், அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அது போகிற இடத்துக்கு சீக்கிரமாக போக முடியாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வண்டியில் ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த மீடியாவில் மட்டும் தெரியாமல் இருந்தால் நான் வந்து அப்போவே 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு ஒரு வாகனம்னு ஒன்று கொடுத்தா அதில் எப்படியெல்லாம் ஸ்டிக்கர் போட்டிருக்கணும் அந்த மொத்தம் ஸ்டிக்கர் தான் வச்சுருக்கிறேன், அந்த காரே தெரியாத அளவு இருக்கு. அப்போ இன்னைக்கான நிறைய பேர் ஏன் இயேசுனுடைய பிள்ளைன்னு காமிக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க, நிறைய பேர் தயங்குறாங்க. சிலுவையை கையில் மாற்றுறது வந்து ஆண்டவருடைய சிலுவையை மாற்றணும்னு சொல்லலை, சிலுவையை மாற்றணும்னு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட சிலுவையை மாற்றுறதில்லை. ஆனால் உலகத்தான் ஸ்டைல்ன்ற பேரில் அந்த சிலுவையை அப்படி தொங்க விட்றான். அந்த சிலுவை அவனுக்கு ரொம்ப பிடிக்குது, சிலுவை அவனுக்கு ஸ்டைலாக இருக்குது. நமக்கு நிறைய பேருக்கு அது வெறுப்பாக தெரியுது. அதை போட்டு தொங்க விடுங்கன்னு சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது உங்களை எப்படி காமிங்க நீங்கள் சொல்லுங்கள் சத்தமா? ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை? ஏன் அந்த விசுவாசம் உங்களுக்கு எங்கே போச்சு? இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளையா நான் நிற்கும் போது அதன் நிமித்தமாக ஒரு எதிர்ப்பு வந்தால் எனக்கு பரவாயில்லன்னு ஏன் நீங்கள் நினைக்கல? யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார்னா ஏன் ஆண்டவர் உயர்த்த மாட்டார்? ஏன் ஆண்டவர் உயர்த்த மாட்டார்? நான் எபிரேன் தாயா, நான் ஆராதிக்கிற தெய்வம் இவர் தாயா, நான் உங்களை மாதிரி இந்த மாதிரிலாம் ஆராதிக்க மாட்டேயா. பரவாயில்லப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ எனக்கு பொறுப்பு கொடுக்காம இரு, பதவி கொடுக்காம என்ன கூப்பிடாம இரு, இந்த செயலேருந்து என்ன இதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர் என் மேலே கண்ணை வச்சாருன்னா, அவர் என்னை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா, அவர் என்னை நடத்தணும்னு நினைச்சாருன்னா நிச்சயமா அவர் என்னை எங்கனாலும் தூக்குவார், எங்கனாலும் என்னை உயர்த்தி வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். கைகளை மேலே உயர்த்தி யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாக பேசுறாரு, மகளே இந்த ஒரு ஆஃப்டர் இந்த ஒரு 1000 ரூபாவுக்காக என்னை வித்து போட்டியாப்பா, இந்த ஒரு சொந்தக்காரனுக்காக என்ன நீ மறுதளிச்சிட்டியாப்பா, இந்த ஒரே ஒரு காரியம் நடக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இப்படி என்ன நீ விட்டு கொடுத்தியே, இல்ல. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர் ஆண்டவர் இந்த இடத்துல தேடுறாரு. கத்தருக்காக நிற்கிற பிள்ளைகளை கத்தர் தேடுறாரு. அப்படி ஒருவேளை மனசாட்சியில் உங்களுக்கு ஆண்டவர் இப்ப பேசுறாருன்னா கத்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. நான் அப்படி பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, இனி எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை மறைச்சு நான் காமிக்க மாட்டேன், உங்க பிள்ளைன்னு காமிக்கிறதுல நான் பெருமைப்படுவேன். சொல்லுங்க,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நம்புங்க ஆண்டவரே, கையை உயர்த்தி என்ன நம்புங்க ஆண்டவரே சொல்லுங்க அப்பா. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நம்புங்க. டே தம்பு, நீ வந்து காலேஜில் நீ கத்தருக்காக நிக்கணும்டா. தங்கச்சி நீ நிக்கணும்பா. நீ பைபிளை பைக்குள்ள வச்சிருக்கிறத பார்த்த உடனே அவங்க ஒன்னு அசுத்தமா நினைக்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீ அந்த இடத்துல பைபிளை திறந்து வாசிக்கிறத பார்த்து நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு அந்த இடத்துல உன்னை பார்த்து சொல்லணும். என் ஆண்டவரை தூக்கி சுமக்கிறது நான் தான். என் ஆண்டவரை எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவரை மறுதலிச்சு வர்ற பணம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரை மறுதலிச்சு வருகிற புகழ்ச்சி எனக்கு வேண்டாம். ஆண்டவரை மறுதலிச்சு வருகிற எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னவா இருந்தாலும் அவர் எனக்கு கொடுக்கிறது இருந்தா போதுமானது. இன்னைக்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒன்று சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலையும் ஒரு சின்ன பொய் கூட சொல்லாம கல்யாணம் பண்ணுங்க. ஒரு சின்ன பொய் கூட இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நான் சொல்றேன், அந்த நெகட்டிவை கேட்டு வர்ற பொண்ணு தான் உங்க பையனுக்கு சரியான பொண்ணு. அந்த நெகட்டிவையும் கேட்டு வர்ற பையன் தான் சரியான பையன். அவங்க வாழ்க்கை வாழ்வாங்க. அப்படி மறைச்சு நமக்கு வர்றதெல்லாம் நீடிக்காது. நாளைக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப குத்தல தான் இருப்பாங்க, உறுத்தல தான் இருப்பாங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நம்புங்கப்பா, எங்க நம்புங்கப்பா சொல்லுவோம். என்ன நம்புங்கப்பா, என்ன சத்தமா என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா சொல்லுவோம். இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் யோசுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? காளஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் மடியாருக்கு அதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் மடியாருக்கு அதில் ஒன்று. கைய மேல தட்டி என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. இயேசுவே இயேசுவே, சத்தத்தை உயர்த்தி என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த யோசேப்பினிடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, நான் எபிரேயன் அப்படின்றத யாருக்கும் என்ன பண்ணலைன்னா மறைக்கவே இல்லை. ஆண்டவர் இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார்ல, உங்களுக்கு இத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார்ல. உங்களுக்கு நிறைய பேர் ஆண்டவரெல்லாம் தூக்கி எடுத்தது எவ்வளோ பெரிய குழியிலிருந்து தூக்கி எடுத்தார் தெரியுமா? எனக்கு தெரியுங்க. ஆனால் ஆஃபீஸில் போய் யாராவது ஒருத்தர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் கிறிஸ்டியனா, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா, நீங்கள் அதுவும் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போகிறீங்களான்னு கேட்டால், இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜீசஸ் எனக்கு பிடிக்கும், நான் அடிக்கடி போவேன், எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், எனக்கு ஜீசஸையும் பிடிக்கும். இது என்ன வார்த்தை? அவருடைய கையில் இவ்வளவு நன்மையை பெற்றுட்டு ஆண்டவரையே மறுதளிச்சா, நான் நம்புகிறேன் அவர் எப்படி நம்ம பட்சத்தில் பிரியமாக இருப்பார்? பிரியமாக இருக்கவே மாட்டார். வெட்கமே படக்கூடாது. கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா வேண்டாம். ஆண்டவர் தராத ஒன்றை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவர் தராத ஒன்று எப்போனாலும் நமக்கு ஆபத்து தான். ஆண்டவர் தராத ஒன்று எப்போனாலும் நமக்கு முள்ளு தான். அது மற்றவங்களுடைய பார்வைக்கு ரொம்ப பகட்டாக தெரியும். ஆனால் வெளி தோற்றத்துக்கு எல்லாருக்குமே இவனுக்கு கிடச்சின்னு நினைப்பாங்க. ஆனால் அதன் நிமித்தமாய் வருகிற சஞ்சலத்தை நம்மளால் அனுபவிக்கவே முடியாது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, எழும்பி நிற்கணும். இந்த சேனை எழும்பி நிற்கணும். நீங்கள் இங்கே இருக்கிற 2000 பேர் எழும்பி நின்னீங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்குற அத்தனை 1000 பேர் எழும்பி நின்னீங்கன்னா இந்த தேசம் கட்டப்படும். வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஒன்று பண்ணு.
நீ படிக்கிற இடத்துல, நீ வேலை செய்கிற இடத்துல எப்பவுமே யாரை விட்டு கொடுத்துறாத. சொல்லுங்க, ஏசப்பாவை விட்டு கொடுக்குற ஒரு பையன் உனக்கு வேண்டாம் பாப்பா, உனக்கு வேண்டாம். ஏசப்பாவையே விட்டு கொடுக்குற அளவுக்கு அதை தூக்கி போட்டு நீ வா அப்படின்னு சொல்கிற ஒரு பையனுக்கு பின்னாடி நீ எப்படி போவ? நீ ஏசப்பா இல்லாமல் எப்படி வாழ்வ? நீ எது இல்லாமல் வாழ்ந்துருவ. இயேசு இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. தம்பிங்களும் அப்படிதான். இயேசு இல்லாமல் ஒரு பொண்ணு வருதா, வேண்டாம் சாமி, இயேசுவை தூக்கி போடு எனக்காக அப்படின்னு சொன்னால் நீயே கொஞ்ச நாள் தாண்டி மாற்றிடலான்னு நினைக்காத. இயேசுவை வாயில் மறுதளிக்கிற ஒருத்தர் எப்படி உனக்கு லைஃப் பார்ட்னராக வர முடியும்? நீ எப்படி ஏற்றுக்குவ? இயேசு இல்லாமல் நீ எவ்வளோ தூரம் ஓடிடுவ? ஓட முடியாது. இனி இயேசு என்னை பிடிச்சிட்டாரு, இனி சாகிற வரைக்கும் மரணமானாலும் ஜீவனானாலும் நான் அவரோடு கூட தான் பிரயாணம் பண்ணுவேன். அவரோடு கூட தான் பிரயாணம் பண்ணுவேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ. ஹல்லேலூயா. நம்பர் 2, சீக்கிரமாய் வேகமாய் வாசிக்கலாம். ஸோ ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்து அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம், அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ 12 பேர்ல இந்த ஒரு பிள்ளையை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இவனை ஆசீர்வதித்தது மட்டும் அல்ல, இந்த இடத்துல கர்த்தர் ஒரு சொப்பனத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். சின்ன பையன், கிட்டத்தட்ட 17 வயது. இந்த 17 வயதிலே அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம் வருது அப்படின்னா, அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய குடும்பம் வம்சமாய் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவனுடைய சொப்பனத்தில் என்ன வருது அப்படின்னா, ஆடு போகிறது மாதிரியும், ஆடுகளை மேய்க்கிறது மாதிரியும், இவன்கிட்ட இருக்கிற ஆடுகள் ரொம்ப கொழுமையாக இருக்கிறது மாதிரியும் அப்படி ஆண்டவர் காமிக்காம என்ன சொப்பனத்தை காமிக்கிறாருன்னா, இவன் ஒரு வயலில் அறுத்துட்டு இருக்கிறான். அவனோடு கூட சேர்ந்து எல்லா சகோதரர்களும் அறுத்துட்டு இருக்கிறாங்க. அறுத்து அந்த அரிக்கட்டுகளை சேர்த்து கட்டி வச்சா இவனுடைய அரிக்கட்டு மட்டும் என்ன பண்ணுதுன்னா நிமிர்ந்து இருக்கிறது. பொதுவாக நீங்கள் விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா விவசாயத்திலையுமே இந்த கனி கொடுக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த மரங்கள் எல்லாம் சாயும். நீங்கள் வாழை மரத்தை எடுத்து பாருங்கள். வாழை மரத்தை நீங்கள் எடுக்கும்போது அந்த வாழை மரத்தை நட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது நடுகிறதுல இருந்து அந்த கடைசி பூ வர்ற வரைக்கும் அந்த வாழை மரம் எப்படி இருக்கும்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். அந்த மேலே அந்த கூம்பு வர்றது கூட எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் மேலே வரும். மேலேருந்து இப்படி கீழேருந்து இப்படி மேலே வரும். ஆனால் அது ஃபுல்லாக வந்ததற்கு பிறகு அந்த கொலை என்ன பண்ணுவோம்னா இப்படி சாஞ்சிட்டு ஒரு 15 நாள் 20 நாள் தாண்டிங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த வாழை மரம் என்ன பண்ணியிருக்குன்னா சாஞ்சிரும். அந்த கொலையினுடைய வெயிட்டுக்கு சாஞ்சிரும். அதே போல இந்த விவசாயம் பண்றவங்க நெல் விதைக்கிறாங்க பாருங்க, நெல்லும் நீங்க நடும்போது இவ்வளவு உயரத்துக்கு அப்படின்னா அந்த நெல்லினுடைய அந்த கதிர்கள் வருகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா நிற்கும், இவ்வளவு உயரத்தில் ஸ்ட்ரெயிட்டா நிற்கும். ஆனா அந்த கதிர் வந்ததுக்கு அப்புறம் எது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அதுவும் அறுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சாயும். இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ பயன்பட ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக மாறுறீங்களோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணிட முடியாதுன்னா நிமிர்ந்தே நிற்க முடியாது. அது வரைக்கும் நம்ம நிமிர்ந்து நிற்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம என்னைக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு மனுஷனாக மாறுறாங்களோ, அப்போவே நமக்கு நிறைய நேரத்தில் என்ன வரும் அப்படின்னா, தாழ்ந்து தான் போகணும், சாய்வு வேணும், எல்லா கல்லடியும் நமக்கு விழும். ஏன் அப்படின்னா, 10 பேருக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை என்ன வச்சிருக்கிறாருன்னா சாட்சியாக வச்சிருக்கிறாரு. அப்போ
அப்போ இந்த நெல் கதிர் இவங்க ஒவ்வொருத்தருடைய கவுந்திருக்குது. ஆனா இவனுடைய நெல் கதிர் மட்டும் எப்படி இருக்குது? அப்போ ஆண்டவர் தன்னுடைய 17வது வயதுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. என்ன தரிசனத்தை கொடுக்கறாருன்னா, எப்பா உன் மேல நான் ஒரு பெரிய அழைப்பு வச்சிருக்கிறேன், உன் வம்சத்தில் உள்ள எல்லாருமே ஆடு மேய்க்கிறது தான். ஆனா உன்னை நான் எங்க பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னா, உன்னை விவசாயத்துல நான் பயன்படுத்த போறேன். நீ நிறைய பேருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே போல யோசேப்பு அந்த ஜனங்களை எல்லாருக்கும் போஷிக்கிறதற்கு கர்த்தர் அவனை தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். அவனுக்கு அறியாத, அவனுக்கு சம்பந்தம் இல்லாத, அவனுடைய ஃபேமிலிக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபீல்டை ஆண்டவர் யாருக்குள்ள வச்சிருந்தாருன்னா யோசேப்புக்குள்ள வச்சிருந்தாரு. அந்த ஃபீல்டை குறித்து ஒரு அனுபவமும் இல்லை, அந்த ஃபீல்டு யாருமே முன்னாடி இல்லை. ஆனால் கர்த்தர் யாரும் செய்ய முடியாததை யோசேப்பை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். ஆனால் நான் நம்புறேன், உங்களுக்கு அறியாத ஃபீல்டில், உங்களுக்கு தெரியாத ஃபீல்டில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறாரே, ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தாம விட மாட்டார். அவர் கற்றுக் கொடுப்பார், அவர் சொல்லிக் கொடுப்பார். சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் சொப்பனம், ரெண்டாவது சொப்பனம் என்ன பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா, 13 அப்படின்னா நம்முடைய தகப்பனும் தாயும் என்னுடைய சகோதரர்களும் என்னை வணங்கி நிற்கிறதை. 13ன்றது 13 இயர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், 13 வருஷம். இந்த 17 வயசுலேருந்து அதற்கு பிறகு யோசேப்பு எங்க அந்த பார்வோனுக்கு முன்பாக அவனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கும்போது கரெக்டாக 30 இயர்ஸ், 30 வயசு. அப்போ அந்த 13 என்று காண்பிக்கிறது 13 ஆண்டு. அப்போ சின்ன வயசுலே கர்த்தர் அவனுக்கு எல்லாருக்கும் காண்பிக்கிறதை விட ஒரு விஷன், ஒரு சொப்பனம் பார்க்குற யாருக்கும் சொப்பனம் வராது, யோசேப்புக்கு மட்டும் சொப்பனம் வரும். இந்த சொப்பனத்தின் நிமித்தமாய் அவனை பகைத்தார்கள். நம்ம என்ன நினைப்போம், இந்த சொப்பனத்தை பார்த்து சொன்ன உடனே அவங்க பகைச்சாங்கன்னா அடுத்து நம்ம நினைக்கிறது, ஆண்டவரே எனக்கு என்ன வேணாலும் வரட்டும், ஆனால் எது மட்டும் வரக்கூடாது சொல்லுங்களேன், சொப்பனம் மட்டும் வரக்கூடாது. இந்த சொப்பனம் பார்த்ததுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த சொப்பனம்னு போனதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த மனுஷனை பாருங்க. நெக்ஸ்ட் நம்பர் 2 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 40வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 40ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக, நல்லா கவனிச்சுங்க, நம்பர் 1 முதலாவதாக இந்த யோசேப்புக்கு தன்னுடைய வீட்டிலே இருக்கும்போது இவன் சொப்பனக்காரனாக இருந்தான், இவன் சொப்பனம் பார்த்தான். இப்போ நம்பர் 2 இவன் எங்கே வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் சிறைச்சாலைக்கு வந்துட்டான். அப்போ சிறைச்சாலையில் 2 பேர் சொப்பனம் பார்த்து கலங்கி போயிருக்கிறாங்க. நம்மளா இருந்தா இந்த சொப்பனன்ற ஒரு காரணத்துக்காகவே எங்கே வந்து நிற்கிறோம் சொல்லுங்க. இந்த சிறைச்சாலை வரைக்கும் யோசேப்பை கொண்டு வந்து விட்டதுக்கு என்ன காரணம்? சொப்பனம் தான் காரணம். இவன் பார்த்த சொப்பனத்தின் நிமித்தமாக தான் சிறைச்சாலை. ஐயோ வேண்டாம்ப்பா, என்னை விட்டுருங்க சாமி, நான் ஓடுறேன். மறுபடியும் சொப்பனமா, மறுபடியும் சொப்பனம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தாங்கவே முடியாதுப்பா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த சொப்பனத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்க, அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா விளக்கம் கொடுக்குறேன். எந்த இடம் அவனுக்கு ஆபத்தாக இருந்துச்சோ, எந்த இடத்தினால பகைக்கப்பட்டானோ அந்த இடத்த அப்படியே மூடி போகல. நெக்ஸ்ட்டு அதிலிருந்து ப்ரமோஷன் ஆகி அந்த சொப்பனத்தை பார்க்கிறவன் என்கிறத விட்டுட்டு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற ப்ரமோஷனை கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஹல்லேலூயா. இதோட அல்ல, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 41ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 41:16 வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருள செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். கவனிங்க, நம்பர் 3 மூணாவதும் இவனுக்கு என்ன வருது? இப்போ என்ன வருது? சொப்பனம். இந்த சொப்பனத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சொப்பனம் பார்த்தான், இன்னொன்று சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தான். இப்போ ராஜாவுக்கு முன்னாடி சொப்பனத்திற்கு விளக்கம் மட்டும் கொடுக்கல, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத சொல்ற அளவிற்கு, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் யோசேப்புனுடைய தலையை உயர்த்தினார்.
நான் நம்புறேன், எந்த காரியத்தை வச்சு உங்களை வெட்கப்படுத்துறாங்களோ, எந்த காரியத்தை வச்சு உங்களை அவமானப்படுத்துறாங்களோ, எந்த காரியம் உங்களுக்கு வீக்கா இருக்குதோ, எந்த காரியத்தில் நீங்க தள்ளாடுகிறீர்களோ, எந்த காரியத்தினால உங்களுக்கு மன வருத்தம் வந்துச்சோ, எதை நினைச்சு நீங்க ரொம்ப இது கிடைக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த காரியத்தை எடுத்து அதுல உங்களை நிற்க பண்ணி அதுல உங்களை கற்றுக் கொடுக்க வச்சு பயன்படுத்துகிற ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட இயேசுவே இயேசுவே தேங்க் யூ ஜீசஸ், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தருகிற கர்த்தர். யோசேப்பினிடத்தில் இருந்த இரண்டாவது அபிஷேகம் என்னன்னா வளர்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம். வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் சொப்பனத்தை பார்த்தான், இரண்டாவது சொப்பனத்திற்கு விளக்கம் சொன்னான், மூன்றாவது சொப்பனத்துக்கு என்ன பண்ணணுன்ற அந்த சொல்யூஷனை சொன்னான். ஆமென். நீங்க வளரணும். உங்கள்கிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற சின்ன வேலையா இருக்கலாம், சின்ன குடும்பமா இருக்கலாம், அதில் வருகிற போராட்டத்தை பார்த்து, அதில் வர்ற அவமானத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போகக்கூடாது. அவ்வளோதான், இதை விட்டுட்டு ஓடிடலாமான்னு நினைக்கக்கூடாது. இது எனக்கு வேண்டான்னு நினைக்கக்கூடாது. இது என்ன எனக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இது இல்லை இன்னொன்று வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் நம்புகிறேன், அதில் தான் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை வச்சிருக்கிறார், அதில் தான் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், அதில் தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறார். நில்லுங்க, நீங்கள் தரித்து நில்லுங்க. நீங்க அந்த இடத்துல தரித்து நில்லுங்க. என் மீட்பர் வாக்கு கொடுக்கிறார், என் தேவன் வாக்கு கொடுக்கிறார். இல்ல நடக்கும். யாரோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா வருது. கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டார்ல, கர்த்தர் ஆமென் சகித்திருப்பீர்களே ஆனால் வளர பண்ணுகிற கர்த்தர். ஆமென். எனக்கு இந்த ஃபீல்டு பிடிக்கல ஆண்டவரே, இன்னொரு ஃபீல்டுல என்ன வளர்த்துங்கன்னு சொல்லாதீங்க. அதில் வளர்த்துவார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தரிடத்தில் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, யோசேப்பனுடைய அபிஷேகம் என் தலை மேலே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பு. நான் என்னமோ 10 அடி கீழே இறங்குறது மாதிரி இருக்கிறேன், நான் கீழே வந்தது மாதிரி இருக்கிறேன். ஆனால் இல்லைப்பா, நான் வளரணும். எனக்கு கணுக்கால் அளவு போதாது, எனக்கு முழங்கால் அளவு போதாது. நான் நீந்தி மூழ்கணும், நான் மிதந்து மகிழணும். சொல்லுங்கப்பா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, கணுக்கால் அளவு எனக்கு போதாதப்பா, முழங்கால் அளவு எனக்கு போதாது, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மகிழணுமே, மகிழணுமே. அருமையா போதகரே, வற்றாத ஜீவன் நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சிறைச்சாலையிலே இருந்தாலும் தனக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்துச்சு. உண்மையிலே நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளா இருந்தா ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். ஒரு விஷயத்தை நம்ம வெளியே சொல்றதுனால ஆரம்பிச்சு அதுல ஒரு ஃபெயிலியரை பார்த்து சிறைச்சாலை வரைக்கும் வந்தா நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த விஷயத்தை திரும்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆனா யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லை நான் இதில் தான் நிற்பேன். ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. உங்க மனசு எப்படி உடைஞ்சு போயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றார், இல்லை மகனே, நீ அதில் தான் நிற்கணும், நீ அதில் சாதிக்கணும்,
நீ அதில் வளரணும், நீங்கள் அதில் உயரணும். அதில் நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட, யார் உங்களை என்ன விதத்தில் அவமானப்படுத்துகிறாங்களோ அந்த அவமானம் தான் உங்கள் தலை மேலே கிரீடமாக மாறணும், கிரீடமாக மாறணும். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து விஷனை விடாதீங்க. அவர் சிறப்படுத்துகிற வரைக்கும், அவர் புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி பாருங்களேன், எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி. இந்த யோசேப்புக்கு அல்லனாலுமே அந்த கேரக்டர்லாம் இருந்துச்சு. போத்திபாருடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அம்மா அப்பாவை நினச்சி கவலைப்பட்டு உட்காந்துருக்கல பாருங்க. அந்த போத்திபார் தன்னுடைய கையிலே கொடுத்தது எல்லாத்தையும் செய்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். நீ உலகம் சொல்லுது இப்படி இரு, ஒன்று ஆசீர்வதி நல்லா வருவ அப்படின்னு. அவனுக்கு முன்னாடி கர்த்தரே சொல்லிட்டாரு, நீ அந்த மாதிரி இரு. உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனே அப்படி ஆசீர்வதிக்கப்படுறான்னா உங்களை என்னை ஆண்டவர் எப்படிங்க கைவிட்டுருவார், எப்படிங்க கைவிட்டுருவார்? இந்த பாட்டை நீங்கள் பாடிட்டே போகணும். எனக்கு கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நான் வளரணும். ஒரு 5 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்கள், நான் வளரணும். என்னை வளர்த்துகிறவர் நீர், என்னை வளர்த்துகிறவர் நீர், என் பிள்ளையை வளர்த்துகிறவர் நீர், என் பிள்ளையை வளர்த்துகிறவர் நீர், என் பிள்ளையை வளர்த்துகிறவர் நீர். ஆமென். நம்பர் 3, மூணாவது ஒரு விஷயத்தை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். 37ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். 37:14. அப்பொழுது அவன் போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுச்செய்தியை கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். நல்லா கவனிச்சுக்குங்க, எல்லாம் கவனிங்க. இப்போ இந்த யோசேப்பனுடைய தகப்பனார் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிறதுக்கு சீகேமுக்கு போயிருக்கிறாங்க. யோசேப்புக்கு 17, எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க, 17 வயசு. 17 வயசுல அவங்க அப்பா கூப்பிட்டு இந்த மாதிரி உன் சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்காக சீகேம் போயிருக்கிறாங்க, நீ அவங்களத்துல போய் இந்த சாப்பாடு இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துரு, எப்படி விசாரிச்சது அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. கவனிங்க, இவங்க இருக்கிறது எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எபிரோன் பள்ளத்தாக்கில் தான் இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை அவங்க அப்பா அவனுக்கு சொல்ற இடம் எங்கன்னா எப்ரோன். இந்த எப்ரோம்ல இருந்து இந்த சீகேம் என்கிற இடம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர், 64 கிலோமீட்டர். இப்போ தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடை எடுத்துட்டு எங்க போகணும் தெரியுமா? கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் இவன் டிராவல் பண்ணணும். ஒரு வாலிப பையன், நம்ம வாலிப பசங்களை டம்ளர் எடுத்துட்டு வான்னு சொன்னா கூட முடியாதுன்ற ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. கீழ்ப்படிதலே இல்லை. இந்த யோசேப்பா ஆண்டவர் ஏன் உயர்த்தினார்? இவன்கிட்ட இருந்த அந்த கீழ்ப்படிதல் பாருங்க. இப்போ போயாச்சு இந்த சீகேம் என்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த சீகேம் என்கிறது ஏற்கனவே இவனுடைய சகோதரி தீனாள் இருந்தாங்க பாருங்க. தீனாளை அந்த நாட்டினுடைய சீகேமனுடைய மகன் தப்பா நடத்தி, அதனால அந்த சீகேம் என்கிறது வேற யாரையும் வேலைக்காரங்களாம் அனுப்ப முடியாது, இவனை தான் அனுப்பி ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த சீகேமில் போய் பார்க்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கணும். அப்பொழுது 37:15, அப்பொழுது ஒரு மனிதன் அவனை வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்னத்தை தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல் என்றான். அந்த மனிதர் அவர்களை இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். கவனிங்க, இப்போ ஏற்கனவே அவங்க இருந்த எப்ரோனிலிருந்து சீகேம் 64. இப்போ இந்த எப்ரோனிலிருந்து தோத்தான் அப்படின்றது கிட்டத்தட்ட 105 கிலோமீட்டர். 105, 105 கிலோமீட்டர். கையில் ஒரு பொறுப்பை கொடுத்தாச்சு, ஒரு வேலையை கொடுத்தாச்சு. பாதி வழியில் போனதுக்கு பிற்பாடு திருப்பி அடுத்து அவன் டிராவல் பண்ணணும். ஆனால் கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பை முடிக்காமல் என்ன பண்ண மாட்டேன்னா திரும்ப மாட்டேன். நீங்கள் நினச்சி பாருங்க, நடக்குமா? 17 வயசில் சோத்து மூட்டையை தூக்கிட்டு
105 கிலோமீட்டர் நடக்கிறது அப்படின்றது வந்து சாத்தியமா? அதுவும் பாசமான அண்ணன்கண்ணா கூட தெரிஞ்சுக்காது. ஐயோ நான் போன உடனே என்ன எங்கள் அண்ணன் ஒரு துண்டு கறி துண்டை கொடுப்பான் அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்ம பாசமானவங்கள பார்க்க போகிறோன்னா கூட நமக்கு தூரமாக தெரியாது. அதுவும் யாரை பார்க்க போகிறான்? இவனை தூரத்தில் வர கண்டு இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவனை பிடிச்சி நம்ம கொன்றுவோன்னு பேசிட்டு இருக்கானுவான். அப்படிப்பட்ட சகோதரன். நான் நம்புகிறேன் இந்த யோசேப்புக்கு இருந்த 3வது கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, ஐ சரண்டர். நான் யாருடைய அண்டரில் இப்போ இருக்கிறேனோ, யாருடைய கையில் இருக்கிறேனோ, நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, முற்றிலுமாய் கீழ்ப்படிவேன். இன்னைக்கு கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவிகளை பார்க்கவே முடியல. இந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற சப்ஜெக்டை எப்படி பிரசங்கம் பண்ணுறதுன்ற அளவுக்கு இன்னைக்கு மோசமாயிருச்சு உலகம். பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இன்னைக்கு இல்லை. உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லைப்பா. ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பார் தெரியுமா? எது அவசியம் அப்படின்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள், புருஷர்களே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு குணத்தை கொடுங்க ஆண்டவரே. என்ன குணம் அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிதல். சரிம்மா. ஆனா இந்த உலகத்தில் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். என் அப்பா வாழைக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக சொல்லுவார். ஆனால் எங்கள் மூத்த அண்ணன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அதெல்லாம் போக முடியாது. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே பேச முடியாது. இன்னும் ஒரு டைம் நீ போய்த்தான் ஆகணும்னு சொன்னால் சத்தமாக 2 கெட்ட வார்த்தை பேசிட்டான்னா அப்படியே அப்பா அமைதியாகிடுவார். சரிப்பா. எங்கிட்ட வருவார். நான் அப்போ சர்ச்சுக்கு போயிட்டுருப்பேன். இந்த மாதிரி வாழைக்கு தண்ணி எடுக்கணும். அப்படியாப்பா, இவ்வளோ தானே, இத்தனை வாழைக்கு தானே தண்ணி எடுக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு மனசுக்குள்ளே ஒரு கால்குலேட்டர் பண்ணிடுவேன். சரி, இத்தனை வாழைக்கு இத்தனை குடம் தேவை, ஒரு குடத்தில் கொண்டு போய் இந்த வாழைக்கு ஊற்றினா இவ்வளோ நேரமாகும் அப்படின்றதுக்காக இந்த 2 பக்கமும் எங்கள் ஊரில் காக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் தண்ணி எடுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 3 குடம் தண்ணி, இந்த பக்கம் ஒரு தோளில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஆனால் சீக்கிரமாக நம்ம கொண்டு போயிடலாம். அப்போ அந்த குடத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதை தூக்கி வச்சுட்டு சரி ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆறதை ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு கிளம்பலான்னு யோசிக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டியா, இன்னொன்று ஆயத்தமாக இருக்கணுவார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு எப்போவுமே பொறுப்புகள் மேலும் மேலும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு எங்கள் பாஸ்டருக்கு ஒரு நாள் கூட நான் கீழ்ப்படியாமல் போனதில்லை. ஒரு நாள் கூட. அவர் என்ன இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூருக்கு போகிறாங்க, நான் போகலாமான்னு கேட்டால், உனக்கு என்னடே அங்கே வேலை, அவ்வளோதான். விருப்பம் இல்லையா, போக மாட்டேன். சம்பளம் வாங்குறதுக்கு போகணுமா, அப்படியா, பார்த்துக்கலாம், போய் உட்காருன்னு சொன்னதுக்கப்புறம் 3 மணி நேரம் வரைக்கும் நம்மளை மூஞ்சில் கூட பார்க்க மாட்டார். அங்கே எல்லாமே போயிருக்கும். ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையே, அவங்களுடைய கையின் கீழே அடங்கி இருந்தேன், மனசார கீழ்ப்படிஞ்சேன். இன்னைக்கு நான் அதனுடைய மகிமை என்னுடைய கண்களால் பார்க்குறேன். அந்த கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். மகளே, மகனே, உனக்கு எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வந்து இதமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் அப்படின்றது பெரிய ஆசீர்வாதம்ப்பா. நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ உங்கள் அப்பாவை எதிர்த்து பேசாத, உங்கள் அம்மாவை எதிர்த்து பேசாத, நீ எந்த உதவியும் வீட்டில் செய்யாமல் இருக்காத, நீ சொல்கிற வார்த்தையை உனக்கு என்ன தெரியும்னு கேட்காத, நீ மறைச்சு நீ செய்யாத. ஆண்டவர் இப்போ உனக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, உன்னை ஒரு பெரிய தேவ மனுஷனா கத்தர் மாற்றுறதுக்கு இப்போ ஒரு வீட்டில் உன்னை கொண்டு வந்து கத்தர் உருவாக்குறாரு. நீ மட்டும் இந்த இடத்துல கீழ்ப்படிஞ்சு அடிபணிஞ்சு நீ தாழ்ந்து போவாயானால், உன்னுடைய படிப்பு செய்கிறத விட, உன்னுடைய டேலண்ட் செய்கிறத விட, உன்னுடைய கீழ்ப்படிதலுக்காக ஆண்டவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ரிவார்டை ஆண்டவர் தருவார். ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் தருவார். அவர் கொடுக்கிற ரிவார்டு யாரும் கொடுக்க முடியாது. உன் படிப்பு கொடுக்க முடியாது, உன்னுடைய திறமை கொடுக்க முடியாது. நீ உங்க அம்மா அப்பாட்ட என்ன வார்த்தை நீ வாங்கணும் அப்படி தெரியுமா? நல்ல பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. ஃபோனை வைன்னு சொன்னால் நிறைய பிள்ளைகளுக்கு கோபம் வருது.
ஃபோனை ஏன் எடுத்தேன்னு சொன்னால் கோபம் வருது. இவ்வளவு நேரம் ஃபோன் பார்க்கணுமான்னு சொன்னால் கோபம் வருது. இல்லை உன்னுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது, நான் குற்றப்படுத்தலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உன்னோட அன்பாக சொல்கிறேன், நீ கொஞ்சமாவது என்ன பண்ண அப்படின்னு சொன்ன, கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படிங்க. சாணியை தூக்கி தலையில் வைக்கும்போது அந்த சாணியினுடைய அந்த சாணிக்குள்ளே இருக்கும் பாருங்க, இந்த அதனுடைய யூரின், அந்த மாட்டினுடைய யூரின் எல்லாம் சேர்ந்து தான் சாணியை தூக்கி வைப்பாங்க. அப்படியே ஒழுகும், நாத்தம்னா அப்படி நாத்தமாக இருக்கும். ஆனால் இந்த நேற்றைக்கு தான் ஒன்று பார்த்தேன். நான் வந்து ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 50 கிலோ வெயிட்டை ஒரே ஆளாக தூக்கி தலையில் வச்சுருக்கிறேன். 50 kg 50 கிலோ உரம் வாங்கும்போது அந்த யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் அதை நானே தூக்கி என் தலையில் வச்சு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த கழுத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா 2.5 கிலோ வெயிட்டை தாங்குமாமா இந்த கழுத்து அப்படின்னு ஒருத்தர். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, பரவாயில்லையே நம்மளும் வெயிட்டு தூக்கியிருக்கிறோம், இதனால தான் போல அப்படின்னு சொல்லி. அப்போது எங்கள் தகப்பனார் வந்து என் தலை மேலே அந்த சாணியை தூக்கி வைக்கும்போது நான் வேற வெயிட் தூக்குறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டதில்லை. ஆனால் இந்த அழுக்கோட நாத்தத்தோட தெருவில் நடந்து போகும்போது மற்றவங்க பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே நான் வந்து அடுத்த டைம் இனி சுமக்கவே மாட்டேன், நீ அதை செய்யவே முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதே இல்லை. என்னுடைய ஊரில் இருக்கிற வரைக்கும் சாணி நான் சுமந்துருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சாணி சுமக்கிற வேலை இல்லைப்பா. உங்கள் அப்பா உன் தலையில் தூக்கி சாணியெல்லாம் தூக்கி வைக்கல. என்ன சொல்கிறாரு தெரியுமா? படிமா படிப்பா படிமா படிப்பா. அன்னைக்கு வேலை செஞ்சுட்டே நான் படிக்கணும், அன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டே படிக்கணும். ஆனால் இன்னைக்கு உனக்கு எல்லாம் இல்லை. நீ படித்தேன்னா உனக்கு கொண்டு போய் டம்ளரில் பால் வச்சுருவாங்க, நீ படித்தேன்னா உனக்கு கொண்டு போய் பிரியாணியை வச்சுருவாங்க. நீ படித்தா மட்டும் போதும், நீ 4 எழுத்து படித்து நல்லா இரு, நான் கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணுற தெரியுமா? எதிர்த்து பேசுகிற. நீயே படிக்காதவன் தானே, என்கிட்ட எதுக்கு படிப்பை எதிர்பார்க்குற? நான் எதுக்கு படிக்கணும்? எத்தனை கேள்வி எத்தனை கேள்வி. எப்படிப்பா உன் எதிர்காலம்? எப்படிப்பா உன் எதிர்காலம்? நீ ஆண்டவரை தானே தேடுற. நீ இந்த பைபிளை சுமக்கிற இல்லை, நீ இந்த பைபிளை சுமக்கிற இல்லை. இந்த பைபிளை சுமக்கிறதுக்குரிய ஒரு அடையாளமாவது உனக்கு வேண்டாம்? அப்பாட்ட 15 நாளாக பேசாமல் இருக்கிற பிள்ளை ஒரு பிள்ளையா? அம்மாட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிற பிள்ளை ஒரு பிள்ளையா? இந்த பிள்ளைய எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? உனக்கு இந்த வயசுல இவ்வளவு பெரிய எரிச்சல் இருக்குமானா, இந்த வயசுல உன் இருதயத்துல இவ்வளவு கடினம் இருக்குமானா, நீ எல்லாம் திருமணமானதுக்கு அப்புறம் நீ எத்தனை நாள் சண்டை போட்டுட்டு இருப்ப? எத்தனை நாள் நீ பேசாம இருப்ப? இந்த வயசுல நீ இப்படி வளர்ந்தா உன் ஃபியூச்சர் என்ன? ஃபியூச்சர் ரொம்ப துக்கத்தோட பேசுறேன். இந்த ஒரு 105 கிலோமீட்டர் 105 கிலோமீட்டர்ஸ் சாப்பாட்டு பைய தூக்கிட்டு ஆண்டவர் என்ன யோசேப்பை சும்மா ஆசீர்வச்சாருன்னு நினைச்சிங்களா? எகிப்து தேசத்துல இல்லாத இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வச்சு அத்தனை பேரும் தென்றலிட்டு பண்ணீங்க. நான் சொல்லிட்டேன், இந்த பாருங்க, எகிப்தியர்கள் எபிரேயர்கள் வந்து எகிப்தியருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள். தன்னை அருவருப்பா பார்க்குறவங்களுக்கு முன்னாடி எங்க வச்சிருக்கிறாருன்னா, அந்த ராஜா அனௌன்ஸ் பண்றாரு, இவனுடைய அனுமதி இல்லாம கையும் காலும் கூட ஒருத்தனும் அசைக்கக்கூடாது, கை கால் அசைக்கக்கூடாது. டாப் மோஸ்ட் இருக்கிறதுலே பெஸ்டான இடத்தை என் பிள்ளைக்கு கொடுப்பா, இருக்கிறதுலே பெஸ்டான இடத்துல என் பிள்ளைக்கு கொடுப்பா. தன்னை துரோகிக்கிற தகப்பனுக்கு தகப்பன் சொன்னான்ற அந்த ஒரு வார்த்தைக்காக அவ்வளவு தூரம் அந்த பிள்ளை பிரயாணம் பண்ணிச்சே. தன்னை தூக்கி குழியில போடுறாங்கன்னு கூட தெரியாது, தன்னை வித்து போட போறாங்கன்னு கூட தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், இந்த ஒரே ஒரு கீழ்ப்படிதல் அவனை எப்படி நடத்துது பாருங்க. கர்த்தர் அவனுக்காக வச்சிருக்கிற அந்த திட்டத்துக்கு நேரா அவனை எவ்வளவு அழகா கொண்டு போகுது. நீ செய்கிற ஒரே ஒரு கீழ்ப்படிதல் கர்த்தருடைய திட்டத்துக்கு நேரா அவனை கொண்டு போகும். ஊழியம்னா என்னென்னலாம் தெரியாது, ஊழியத்துக்கு வரணுமா வர வேண்டாமான்னு தெரியாது. பாஸ்டர் சொன்னா நீங்க சொன்னதா நான் நினைச்சுக்கிறேன். ஆண்டவரே அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன்னு சொன்னேன். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி 16ஆம் தேதி பைபிள் காலேஜ் ஓப்பன் ஆகுது, ரெடி ஆயிக்கோன்னு எங்க பாஸ்டர் சொன்னாரு. அவ்வளவுதான், ரெடி ஆயிட்டேன், கிளம்பிட்டேன். ஊழியம்னா என்னன்னு தெரியாது, எங்க போறோம் என்ன செய்ய போறோம் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த ஒரே ஒரு கீழ்ப்படிதல் இன்னைக்கு 41 வயசுல திரும்பி பார்க்கும்போது என் பாதையில நான் டிராவல் பண்ணிட்டேன். அந்த ஒரு கீழ்ப்படிதல் எனக்குரிய பாதையில என்ன கொண்டு வந்து நிக்க வச்சிருச்சு. எனக்கு தெரியாது கீழ்ப்படிதல் வேணும். அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அதனால சில நேரத்தில் கடினமா இருக்கும். அப்பா சொல்றது உங்களுக்கு வந்து கசப்பா தெரியும். இல்லை ஆண்டவரே உமக்கு சித்தமா இருக்குமானால் நான் சரண்டர். இதை விடணுன்றீங்களா? விட்டுறேன் ஆண்டவரே, இதை தூக்கி போடுறேன் ஆண்டவரே, எனக்கு எதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா
கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க வம்படியா கேட்டா கிடைக்கும். மகளே, மகனே, நீ கொஞ்சம் முருக பிடிச்சன்னா கிடைச்சிரும்ப்பா. நீ இதுதான் எனக்கு வேணும்னு நினைச்சு நீ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அடம் பிடிச்சேன்னு வையன், உன்னுடைய அடத்துக்கு யாருமே முன்னாடி நிற்க முடியாது. உன்னுடைய அடத்துக்கு யார் முன்னாடி நிற்க முடியும்? நீ அடம் பிடிச்சேன்னா நீ எவ்வளோ எஸ்ட்ரீம் வேணாலும் போவ. இது வேணும்னு மனசுல நினைச்சு நீ சண்டை போட ஆரம்பிச்சேன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவ. கெட்ட வார்த்தை பேசுறது கூட நீ தயங்க மாட்ட. அம்மா அப்பாவை கெட்ட வார்த்தை பேசுறது கூட தயங்க மாட்டேன். அவங்க முன்னாடி தூக்கில் மாட்டதுக்கு கயிறோட போய் நிற்ப. ஏன்னா அந்த விஷயத்தை செய்யலைன்றது அடம் அடம் அடம். பயப்படுவாங்க அம்மா அப்பா, பயப்படுவாங்க. ஐயோ சரி 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 வாங்கிக்கப்பா வாங்கிக்கப்பா. எத்தனை நாள் நீ அடம் பிடிச்சி வாங்குறது எத்தனை நாள் நிற்கும்னு நினைக்கிற? அடம் பிடிச்சி எத்தனை நாள் இருப்ப? எப்படி அடம் பிடிக்க தோணுது? எப்படி அடம் பிடிக்க தோணுது? எங்களுக்கெல்லாம் அது வரவே இல்லைப்பா, வரவே இல்லை. அந்த மாதிரி அடம் பிடிக்கணும்லாம் தோணவே இல்லை. இது வேணும் அப்படின்னு ஒரு டைம் கேட்கலாம், 2 டைம் கேட்கலாம், 3வது டைம் கேட்கறதுக்கு வாயே வரல, கேட்கலான்னு வாயே வரல. ஏன்னா எங்கள் அப்பா கடந்து போகிற சூழ்நிலை அது மாதிரி. அவரே செருப்பு இல்லாமல் நடந்து போகிறார், அவ்வளோ தூரம் மயில் நடந்து போகிறார். இவர்கிட்ட போய் என்ன கேட்குறது? எங்கள் அம்மா காலிலேருந்து எந்திரிச்சு போய் அங்கே இங்கே வயலில் வெளில போய் கீரை எல்லாம் பிடுங்கி அவங்க விற்றுட்டு அவங்க ஒரு பக்கத்தில் 2 ரூபா 3 ரூபா கொண்டு வராங்க. எங்களுக்கு தோணவே இல்லை, அந்த மாதிரி அடம் பிடிக்கணும்னு தோணவே இல்லை. ஷூ போடணும்னு ஆசை, அதுவும் கேன்வாஸ் போடணும்னு ரொம்ப ஆசை, அதுவும் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு போடணும்னு ஆசை. எங்கள் அம்மா அப்பாட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ஷூ போடணும்னு ஆசையாக இருக்குது, வாங்கி தருவீங்களான்னு கேட்டேன். எவ்வளோ ரூபான்னு கேட்டாங்க. 300 ரூபான்னு சொன்னேன். 300 ரூபான்னு உடனே எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. 300 ரூபாவா? 300 ரூபாவா? 300 ரூபாப்பா? எப்பா ஒரு மாதத்தினுடைய செலவுப்பா நமக்கு. அதெல்லாம் நமக்கெல்லாம் தேவைப்படாது, அதெல்லாம் நமக்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் ஆகாது, வேண்டாம், நீ செருப்பே நீ போட்டிருப்பா அப்படின்னு. அந்த 300 ரூபாவுக்காக அந்த 7th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது சனி ஞாயிறு 2 நாள், சனிக்கிழமை ஃபுல் டே செங்கல் சூளையில் வேலை, ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு அப்புறம் வேலை. கரெக்டாக எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வரும்போது 300 ரூபா என் கையில் இருந்துச்சு. எனக்கு ஆசைப்பட்டு விருப்பப்பட்ட ஒரு கேன்வாஸ் மாதிரி ஒரு ஷூவை வாங்கி ஒயிட் கடலில் போட்டு அதை பார்த்து பார்த்து ரசித்தா பாருங்க. இன்றைக்கி 1 லட்சம் ரூபா கொடுத்து வண்டி வாங்கினா கூட அந்த சந்தோஷம் வரலை. அதனுடைய அனுபவமே தனி. கேட்கவே இல்லை, எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்கவே இல்லை. இன்றைக்கும் என் கண்ணு முன்னாடியே நிற்குது. மகனே, மகளே, வாலிப தம்பி, தங்கச்சி, உனக்கு இப்படிப்பட்டது ஒன்று இருக்கணும்ப்பா. நீ அப்போ தான்ப்பா வாழ முடியும், நீ அப்போ தான்ப்பா சாதிக்க முடியும். எல்லாம் இருந்து சாதித்தவங்க கிடையாது. ஒன்றும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு இருக்கும்போது நீ இன்னும் எவ்வளோ வளரலாம் தெரியுமா? நீ எவ்வளோ வரலாம் தெரியுமா? என் பிள்ளைங்க என்னை பார்த்து கேட்பாங்க, டாடி நீங்கள் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சீங்க, நாங்கள் எப்படி செய்கிறது? அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவேன், ஒன்றும் இல்லாமலேருந்து என்னை இவ்வளோ தூரம் கர்த்தர் கொண்டு வர முடியும்னா இவ்வளோ தூரம் இருக்கும்போது இதை விட பல மடங்கு நீங்கள் செய்யணும். அதுதான் உங்களுக்கு டார்கெட்டு. ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா. அதனால் ஒரு ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, ப்ளீஸ் தயவு செய்து ஒப்பு கொடுப்பா. நீ கூட்ட சொல்கிறாங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னால் அவ்வளவு கூட்டுறதுக்கு டைம் இல்லைன்னா கூட ஒரு 10 மினிட்ஸ் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் கூட்டிட்டு, மம்மி என்னால் முடிஞ்ச வரைக்கும் கூட்டிட்டேன் மம்மி, இதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லை மம்மி, தயவு செய்து மம்மி அப்படின்னு சொல்ல. ஆனால் நீ கூட்ட சொன்ன உடனே எதிர்த்து நின்றுட்டு, நீ எங்கே இருந்து வந்த, நீ அவளா இவளா அப்படியா இப்படியா, என்னது இது? நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் பிள்ளை. மகளே, நீ கணக்கு கொடுக்கணும். நியாயத்தீர்ப்பின் நாளில் நீ சொன்னது முன்னாடி நிற்கும். உங்கள் அம்மாவை பேசினது, உங்கள் அப்பாவை பேசினது நிற்கும். நீ கணக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். நீ உலகத்தினுடைய பிள்ளை அல்ல, நீ ஏசப்பா பிள்ளை. ஏசப்பா பிள்ளையா இருந்தா நீ ஏசப்பா பிள்ளையா மாறணும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறாருன்னா கண்டிப்பா பார்க்குறாரு. உன் எதிர்காலத்தில் கத்தர் உயர்த்துறதுக்கு கத்தர் வச்சிருக்கிற லிஸ்ட்ல நீ அதெல்லாம் செஞ்சா நிச்சயமா உனக்கு நன்மை உண்டாகும். ஆண்டவர் அவ்வளவு அழகாய் கணக்கு பார்க்கிறவர். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஸோ ஜெபம் பண்ணுங்க எல்லாருமே. நான் கீழ்ப்படிவேன். அப்படியே எளிமை நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நான் வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே, நான் வாழ்ந்து காட்டுவேன். என்னை நம்புகிறவர் நீர்தானே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி
ஹalleluya. முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கன்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? காளஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு அதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு அதில் ஒன்றுமே. கைகளை மேல தட்டி சொல்லு, என்ன நம்புங்கப்பா, சத்தமா திரும்ப திரும்ப என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன. எல்லாரும் பள்ளத்தாக்கு வீரன் யோசுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? கூழாங்கல்லினால் சின்ன தாவீதுக்கு கோலியன் வீழவில்லையா? செங்கடலிலும் ஜனம் இஸ்ரவேலுக்கு பாதை திறக்கவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு அதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு அதில் ஒன்றுமே. கைகளை மேல தட்டி சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. திரும்ப 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 என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க சொல்லிட்டே, என்ன நம்புங்க ஆண்டவரே, 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 என்ன நம்புங்க ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்கன்னா கீழ்ப்படியுங்கள். கணவன்மார்களே, உங்கள் மனைவி பேர்ல நீங்க என்ன செலுத்துங்கன்னா லவ், அன்பு. வேதம் சொல்கிறது அன்பு திரளான பாவத்தை என்ன பண்ணுமாமா? மூடும், மூடும். ஆமென். ஸோ வாலிப தங்கச்சிங்க, சின்ன பிள்ளைங்க, ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். இன்னைக்கு கஷ்டமா இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுடைய கைகளில் இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஆயிரமாய் கோடிகளாய் பெருகப்படும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வருகிற மாதம் கஷ்டமாயிருமோ அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லைப்பா, வருகிற மாதம் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிளஸ்ஸட் மாதமாக அமையட்டும். ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாய் மாதமாய் மாற்றி கொடுப்பீராக. உங்கள் பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.